கொஞ்சம் கம்மினால காக்ரோச் ஐயோ கடவுளே. ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து என்னோட வார்ட்ரோப் தான் க்ளீன் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ற வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்னோட வார்ட்ரோப் தான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சு கொஞ்சம் மாதங்கள் ஆகுது கைஸ். அதனால நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கச்சா முச்சா போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை. அதான் நான் வந்து நான் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் தனியாக பண்ண போகிறேன், யாரோட ஹெல்ப் இல்லாமல் நானே பண்ண போகிறேன். அதனால எப்படிலாம் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் என்னோட வார்ட்ரோப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. எந்த வந்து ஒரு வாக்இன் வார்ட்ரோப் ஸ்டைலில் இருக்கும். பட் என்னன்னா டோர் இருக்கும். ஏன்னா நான் வந்து லைக் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கேயே அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி வாக்இன் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். லைக் ரூம்லேருந்து வரும்போதே ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் எந்த வந்து டோர்லாம் போட்டு ஒரு ரூம் மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. இதுதான் கைஸ் என்னோட வார்ட்ரோப். ஏன் இப்படி இருக்குலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க. எல்லாரோட வார்ட்ரோப் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடு மொத்தமாக 5 இது இருக்கும், இந்த சைடும் சேம் 5 இது இருக்கும். அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அடுக்கி கொடுக்கும் போது இந்த சைடு ஒன்றுமே இல்லை கைஸ், காலியாக பிளெயினாக இருந்துச்சு. எப்படி தான் இங்கே இவ்வளோ துணி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நானே வச்சுட்டு இருக்கேன். நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, இந்த சைடு வந்து ஃபுல்லா என்னோட வீட்டு ட்ரெஸ் வச்சிரலாமான்னு யோசிச்சேன். இந்த சைடு ஃபுல்லாவே என்னோட ஜீனுக்கு போடுற டாப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க வச்சிரலாம்னு இருக்கேன். அண்ட் இங்க வந்து ஃபுல்லா அந்த குர்த்திலாம் இங்க வச்சிர போறேன். அப்புறம் இங்க வந்து எனக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்லாம் இங்க வச்சிர போறேன். அப்புறம் இங்க வந்து வெள்ள போடுற கிராண்டான குர்த்திலாம் இங்க வச்சிரறேன். இங்க வந்து ஜீன் பேண்ட்லாம் வைக்க போறேன் கைஸ். இதுதான் என்னோட ஐடியா. இங்க வந்து என்னோட வந்து சர்டிபிகேட், மார்க் ஷீட் அதெல்லாம் இங்க இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து காலியா விட போறேன். இங்க ஏதாச்சும் இந்த சாரிலாம் இருக்கும் பாருங்களேன், இந்த எல்லோ சுடிதார் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணனும். இதெல்லாம் நான் ஒரே ஆளா உமனா நான் செய்ய போறேன் கைஸ். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இல்ல எங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு மடிச்சு கொடுக்க சொல்ல போறேன். அப்புறம் இங்கே மொத்தமாக 5 ட்ரா இருக்கும். இந்த ட்ராவில் வந்து இந்த ட்ராவில் மொத்தமாக நான் ஃபுல்லாக இன்னர்ஸ்லாம் வச்சுருப்பேன் நான். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன வச்சுருக்கேன், டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற பேகு, அப்புறம் சோப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். எதுக்கு சோப்புலாம் இங்கே இருக்குன்னு தெரில. அப்புறம் இங்கே வந்து சேம் அதே டிஷ்யூ தான், அது இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பேக் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சேஃப்டி பின்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக பேகு கைஸ். இங்கே நிறைய பேக் இருக்கும், எங்கே போச்சுன்னு தெரில. அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகேயா, இதுதான் இருக்கு. இதில் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி வைப்போம், அப்படியே பிளெயினாக விட வேண்டாம். எனக்கு வந்து இதை பார்த்தாலே தலை சுற்றுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இங்கே இருக்கிற மொத்த துணியும் தூக்கி பெட் மேலே போட்டு போகிறேன். போட்டு ஒன்றுனா மடித்து வைக்க போகிறேன். மடித்து வச்சுட்டு அப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, பக்காவாக பண்ணுறோம், பின்னுறோம். மொத்தமாக துணி எடுத்து போட்டோன்னா எனக்கு தலை வலிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேக் எடுத்துருவோம். இந்த ரேக் எடுத்து மடித்து வைப்போம். ஓகே, நான் வந்து இந்த 2 ஷெல்ஃபில் இருக்கிற துணி எல்லாமே வந்து எடுத்து அங்கே பெட்டில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அது மடித்து பேண்ட்டு, ஜீன் லைக் தனி, அதுக்கப்புறம் குர்த்திலாம் தனித்தனியாக வச்சிட போகிறேன். வச்சுட்டு திரும்பி எடுத்து அதே மாதிரி அடுக்கி வச்சிட்டேன்னா ஒன்று அரேஞ்ச் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்க பார்ப்போம் எப்படி மடிக்க போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, நான் வந்து பக்காவாக செட்டில் ஆகிட்டேன், உட்காந்துட்டேன். இப்போ வந்து மடிச்சு வச்சிடலாம். இதெல்லாம் மடிச்சுதான் இருக்கு. இந்த மாதிரி மடிச்சிருக்க துணிலாம் வந்து அப்படியே வச்சிடலாம். இதெல்லாம் ஜீனு இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், உள்ள ஜீன். ஸோ இது ஒரு ஜீனு, இது ஒரு ஜீனு, இது ஒரு ஜீனு, இது ஒரு ஜீனு. ஜீன் மட்டுமே இருக்கு போலயே. சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் நான் மடிச்சு வச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த ஜீன்லாம் வந்து நான் ஸ்கூல் டைம் அப்போ வாங்குனது. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வெளுத்து போயிடுச்சு. அதனால இது நான் போட்டுடுறேன். ஓகேயா, ஏன்னா இப்போலாம் வந்து இந்த லூஸ் ஃபிட் அந்த ஒயிட் லெக் ஜீன் தான் போடுறேன். அதனால இது வேண்டாம் எனக்கு. இது பழசாவும் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. அப்புறம் இந்த ஜீன் வச்சுக்கலாம். சைடில் இந்த மாதிரி வச்சேன். அப்புறம் இந்த ஜீன் இருக்குல்ல, இந்த ஜீன் வந்து நான் ஈஸி பைல வாங்கினேன்.
பர்த்டே அப்போ வாங்கினேன்னா ஆமாம் பர்த்டே அப்போ வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து கீழே வந்து எனக்கு லென்த்து பிடிக்கணும் கைஸ். ரொம்ப ஹைட்டு, நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மினால எனக்கு வந்து இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப பெறலுது. இதே வந்து நான் நிறைய வாட்டி வெளில வர போட்டிருக்கேன். என்ன பண்றது, இந்த மாதிரி ஹைட்டு கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் தனியா ஜீன் வச்சிருந்தோம் ஒரு செக்ஷன்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஹைட்டு கம்மியா இருக்கவங்களுக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சா நல்லா இருக்கும். இந்த ஜீன் வந்து நான் பாண்டிச்சேரி ஈஸி பைல வாங்கினேன். இதுவும் சேம் கிரே தான், பட் வந்து ஆமா சேம் அதே தான், பட் வந்து கார்கோ இது மாதிரி இருக்கும், லைக் பாக்கெட் இருக்கும். ஈஸி பைல நீங்க ஜீன் வாங்கலாம், சேம் கிட்டத்தட்ட ஜுடியோ இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஜீன் வந்து நான் வெஸ்ட் சைட்ல வாங்கினேன். இதுவும் சேம் வந்து இந்த கார்கோ ஃபிட் மாதிரி தான். அப்புறம் இந்த ஜீன் வந்து நான் பேண்டலூன்ஸ்ல வாங்கினேன். இது கைஸ் அது பேர் என்ன, கீழே ஒன்று இதுவாகுமே, மாடல் பேர் ஒன்று இருக்கும், மாடல் பேர் மறந்துட்டேன். ஃபிளேர் கட் ஜீனா அந்த டிஸ்கோ பேண்ட்லாம் இருக்கும்ல, வீடியோலாம் ஆடுவாங்களே. இதுவும் நான் சேம் பேண்டலூன்ஸ்ல தான் வாங்கினேன். இந்த ஜீனும் நான் பேண்டலூன்ஸ் தான் வாங்கினேன். இதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இந்த ஜீன் வாங்கினேன்னா எனக்கு எவ்வளவு டக்கு பிடிக்கணும்னு தெரியல. நான் மட்டும் ஒரு லென்த் சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ராவா பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இவ்வளோன்னு இருக்கு பாருங்களேன், செம குட்டியா இருக்கு. இது போட்டா ஓகே நிக்கும் போது கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது குர்த்திக்கு வேணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாப்புக்குலாம் போட்டா ரொம்ப கேவலமா இருக்கு கைஸ். எனக்கு ஒரு பிடிக்கல இந்த ஜீன், ரொம்ப பிடிச்சிட்டேன். பட் ஓகே, ஆனா ஒயிட் பாருங்களேன் எவ்வளவு மஞ்சள் ஒரு மாதிரி அழுக்கா தூசி படிஞ்சிருச்சு. இது ஒரு வாட்டி தொயிச்சு, தூசி மட்டும் படியில நீளமும் பட்டுருச்சு இந்த ஜீன்ல. இதையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். அப்புறம் இந்த பேண்ட் கொஞ்சம் பழசாயிடுச்சு கைஸ், கிழிஞ்சு இதுவா இருக்குது. இது வேண்டாம் கைஸ், இது வேண்டாம். அப்புறம் இந்த டாப்லாம் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினேன். இந்த டாப்லாம் பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ ஒரு மாதிரி வெளுத்து போச்சுன்னு. இதுவும் வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி நான் அடுக்கிட்டு நான் வரேன். ஓகே, அப்புறம் இந்த ஜீனுமே செம ஜீன் கைஸ். இதுவும் நான் ஜுடியோல வாங்கினேன். இதுவும் நல்ல ஜீன் தான். இதையும் அப்படியே வச்சிடலாம். இங்கே வந்து ஒரு பேண்ட் இருக்குது பாருங்கள். ஆமாம், இது வந்து நான் வெஸ்ட் சைடில் வாங்கினேன். இதுவும் வந்து எவ்வளோ, இதுவும் காலேஜ் டைம் அப்போ தான் வாங்கினேன். இது வந்து ஒரு மாதிரி வைட் லெக் தான், ஒரு க்ரீம் கலர் பேண்ட் மாதிரி இருக்கும். இதுவும் வச்சிடலாம். உட்காந்து தேடின்னு இருக்கேன், வேறு ஏதாவது ஜீன் இருந்தா அப்படியே மடித்த மாதிரியே வச்சிடலாமா, ஒன்று அடுக்குன மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ஷார்ட் குர்த்தி, செமையாக இருக்கும். இந்த பிரிண்ட்லாம் பாருங்களேன், இது நான் எங்கே வாங்கினேன்னு மறந்துட்டேன். நான் இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பிரிண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் கீழெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் பிரிண்ட்டும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட் குர்த்தி. ஸோ இது போட்டிங்கன்னா இந்த டாப்பு கூட நான் வந்து இந்த க்ரீம் கலர் பேண்ட் போட்டுப்பேன். ஸோ நல்லாயிருக்கும், ஒரு மேட்சாக இருக்கும். இது போட்டுக்கலாம், இல்லை பிளாக் ஜீன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் கைஸ். அண்ட் இது வந்து ஒரு குர்த்தி கைஸ், ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கும் இது நான் போட்டாலே. பாருங்க என் கை வச்சாலே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு கலர் தியரி உண்மையா பார்ப்போம். இப்படி இருக்கா கைஸ்? உண்மைதான் கைஸ், கலர் தியரி. இந்த கலர்ல என் கை எப்படி இருக்கு, இந்த கலர்ல எப்படி இருக்கு பாருங்க என் கை. உண்மைதான், இது வந்து நான் போட்டு அடிக்கும், பட் நல்லா தான் இருக்கும். இது வச்சுக்கிறேன் நான், இதையும் மடிச்சு வச்சிடுறேன். ஓகே, நான் வந்து மடித்து வச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே ஷால் கைஸ், ஆனால் இதுக்கான ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஷால்லாம் நான் தூக்கி போடல, எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஸோ ஷால் இப்படி வச்சிட்டேன். வந்து இதை வந்து எடுத்து அடுக்கலாம். இது வந்து என் அண்ணாவோட சட்டை, எதுக்கு என் ரூமில் இருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு கைஸ் சட்டை. அவன்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம், எடுத்தா அடிப்பான். நான் போடுறது தெரிஞ்சா திட்டுவான் என்ன. அவனோட சட்டை. அப்புறம் வந்து இது வந்து டைட்ஸ் கைஸ், ஃப்ராக்லாம் போடுவேன்ல, ஸோ ஃப்ராக்லாம் போட்டால் அதுக்குள்ளே டைட்ஸ் போடுறதுக்காக இது ஒன்று வச்சுருக்கேன். ஐயோ நீ எங்கே வைக்கிறதுனே தெரியலையே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், அதனால் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் லூஸ் மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து இது கைஸ், அது பேர் என்ன, ஷேப் வேர். இது வந்து சாரீக்கு போடுற ஷேப் வேர். இது வந்து நான் ஸ்கூல் அப்போ வாங்கினதே சின்ன சைஸ் தான் வாங்கினேன். எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் அப்போ ஸ்கூலில் இருந்தேன்னா, ஸ்கூலில் இருக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஷேப் வேர் போட்டால் நல்லாயிருக்கும் சாரின்னாங்க. அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வர்றது வந்து சின்ன சைஸாக வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து எப்பவுமே பேண்ட் வந்து ஜீன் சைஸ்லாம் 38 இல்லை 36 எனக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து லைக் மோஸ்ட்லி டபுள் எக்ஸல் அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து எக்ஸல் வாங்கிட்டாங்க. ஆனால் எப்படியோ போட்டுடுறேன், நல்லா தான் இருக்குது. இது சாரீக்கு போட்டுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம்.
இது வந்து ஏதோ ஒரு ஸ்வெட்டர். இது பாருங்களேன், பார்க்க அப்படியே அந்த சைனாக்காரங்க போற மாதிரி இருங்க, போட்டு காட்டுறேன். சாயம் பிடிச்சிச்சு கைஸ். இது என்ன இது? பாத்தீங்கன்னா தெரியும், கலர்லாம் போயிடுச்சு பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்வெட்டர். இது எங்க பாட்டி ஸ்வெட்டர். இதுதான் லைக் குளிர்காலம் வருமா, அதுவும் இங்க வந்து ஃபுல்லா கிரானைட் போட்டிருக்கோம். அதனால வின்டர் சீசன்னா ரொம்ப குளிரும் இங்க. அதனால நான் வந்து குளிர் டைம்லலாம் யூஸ் ஆகும். அதனால தூக்கி போடக்கூடாது. லூஸ் மாதிரி தூக்கி போட்டேன்னா அப்புறம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இது வந்து பார்த்துருப்பீங்க, என்னோட பாண்டிச்சேரி vlogல பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், எபிசோடா போட்டிருப்பேன். அதுல வந்து இந்த டாப் தான் நான் நிறைய இடத்துல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இருக்குல்ல, இதுவும் வந்து ஒரு குர்த்தி, நல்லா இருக்கும். இது வந்து நான் எங்க வாங்கினேன்னு மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னம்மா உனக்கு மடிக்க கூட தெரியல என்ன திட்டாதீங்க, உண்மையா எனக்கு மடிக்க தெரியாதுதான். அண்ணாவோட ஜீன், ஓகேவா? இது வந்து அண்ணாவோட ஜீனு. ஆனா வந்து அவனும் என்ன மாதிரி போய் டக்கு பிடிச்சிருக்கான். கீழே ஜீன் வந்து இங்க வந்து கீழே டக்கு பிடிச்சிருக்கான். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஏத்தி பிடிச்சிட்டாரு அந்த டக்கு பிடிக்கிற அங்கிள். என் ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கு. கீழேயும் ரொம்ப ஸ்கின்னி ஃபிட்டாலாம் இல்ல, கீழேயும் கொஞ்சம் நல்லா அந்த ஃபிளார் கட் ஜீன் மாதிரி தான் இருந்துச்சு. சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் எப்படி சொல்றது, இந்த இடம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் லூஸா இருக்கும். இந்த இடம் எனக்கு லூஸா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், பெல்ட் நல்லா டைட்டா போட்டுக்கிட்டு கொஞ்சம் லாங்கா இருக்கும்ல டாப், அதுக்கெல்லாம் இந்த ஜீன் போட்டுப்பேன். ஸோ நல்லா இருக்கும் கைஸ். அதனால ஜீனும் வந்து அவன் கொடுத்ததுனால, அந்த டெய்லர் அங்கிள் பண்ணதுனால எனக்கு இந்த ஜீன் கிடச்சிருச்சு. இந்த ஜீனும் வச்சிடுறேன். ஓகே, இங்க வந்து பாதி மடிச்சு வச்சிட்டேன். இன்னும் அடுத்த ஷெல்ஃப் எடுத்துட்டு வந்து திரும்பி இங்க வந்து மடிக்கலாம். இந்த துணிலாம் வந்து நான் அடிக்கடி வெளில போடுற துணி. எப்படி லைக் எப்படி சொல்றது, ஜீன்லாம் போடுறல, அதுக்கான டாப்லாம் இல்லை இருக்கும். நான் ஒன்றா காட்டுறேன் என்னெல்லாம் டாப், என்னோட ஃபேவரட் டாப்ஸ்லாம் நான் காட்டுறேன். இந்த டாப்பும் நான் வந்து பேண்டலூன்ஸ்ல தான் வாங்கினேன். கைஸ், நான் வந்து யாவரும் நலம் படம் பார்த்துட்டே வந்து துணிலாம் மடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி, ஓகேவா? இது லைக் ஒரு டாப் மாதிரி தான். இந்த டாப் வந்து நான் வந்து டிமார்ட்ல வாங்கினேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கிரீன் கலர் எனக்கு செமையா மேட்ச் ஆச்சு, செட் ஆச்சு. அதனால வாங்கினேன். வாங்கிட்டு நான் காலேஜுக்கு வந்து ரெடி ஆயிட்டேன். நல்லா ரெடி ஆயிட்டு, ஆனால் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வேற. சரி இது போட்டு ஜீன் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு தான் தெரிஞ்சது, எங்க அப்பா கரெக்டா நோட்டீஸ் பண்ணாரு. இங்க பார்த்தா கிழிஞ்சிருக்கு பாருங்க. இதை நான் போடுறேன், கரெக்டா எங்க அப்பா கண்ணுக்கு பட்டிருக்கு. நல்ல வேலை, ஏன்னா காலேஜுக்கு போயிட்டு கிழிஞ்சிச்சுன்னா என் வீடு கிட்டையும் இல்லை. நான் காலேஜுக்கு போகணுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா, அப்புறம் வந்து குடுகுடுன்னு போய் ஆட்டோ அங்கிள் வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் டக்குன்னு இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு போனேன். அதனால இந்த டாப் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கிரீன் கலர்ல செமையா இருக்கும். இந்த சைடு பாருங்க, இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், அதான் கிழிஞ்சிருச்சு. வருத்தமா இருக்கு கைஸ் எனக்கு. அப்புறம் இது வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இது வந்து அமேசான்ல வாங்கினேன். நான் வந்து போட்டோ ஏதாவது இருந்தா தரேன். இதோ பாருங்க, ஃபுல்லாவே எப்படி இருக்கு பாருங்களேன். நீங்க இது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கை இருக்குல்ல, ஸோ கையெல்லாம் தூக்குனீங்கன்னா ஒரு மாதிரி லைக் மேலே ஷார்ட்டா நல்லா மேலே வரும். செம கியூட்டா இருக்கும் இது போட்டீங்கன்னா. இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஈஸி பைல தான் வாங்கினேன். இது வந்து பாண்டிச்சேரியில் வாங்கினது, ஓகேவா? அதான் நான் சொன்னல, எங்கள் அப்பா வந்து என் சட்டையை ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு ஊருக்கு, சென்னைக்கு. அப்போ வந்து இது வாங்கினேன் நான். இது வந்து என்னோட பாண்டிச்சேரி ஒரு எபிசோட்ஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன் யூடியூப் ஷார்ட்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா பாதி டே ஃபுல்லாகவே இதுதான் நான் போட்டிருப்பேன். ஒரு 3 நாளைக்கு இதுதான் நான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ப்ளஸ் இந்த டாப் தான் எனக்கு ரொம்ப இதுதான் இருந்துச்சு எனக்கு அங்கே போடுறதுக்கு. அதனால இது நல்லா இருக்கும் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன். ஜீன் எல்லாமே வச்சுட்டேன் இங்கே. அப்புறம் இங்கே வந்து தொடச்சி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிட்டேன். இன்னும் இது மடிக்கணும், அப்புறம் இங்கே மடிக்கணும், அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக மடிக்கணும். முடியலங்க என்னால். இப்போது இது ஃபுல்லாகவே வெளில போடுற டாப் தான், லைக் ஜீனுக்கு போடுற ஷார்ட் டாப் மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் அடுக்கி வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் இடம் ஃப்ரீ ஆகும், இன்னும் கொஞ்சம் துணி எடுத்து மடிச்சு வைக்கலாம். ஒரு ஃப்ராக், ஓகேவா? இது நான் ஜுடியோல தான் வாங்கினேன்.
ரேட்டுமே கம்மியா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் இப்ப வெளுத்து போன மாதிரி தெரியுதோ அப்பலாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நல்லா இருக்கும் கைஸ் இது போட்டா. என்னால சுத்தமா முடியல. நானும் அடிக்கிட்டே இருக்கேன், அடுக்கிற மாதிரியே தெரியல கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் என்ன துணி என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா. அப்புறம் வந்து இங்க கொஞ்சம் வச்சிருக்கேன். இன்னும் இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போதான் இங்கே இருக்கிற துணி எல்லாத்தையும் அங்கே தூக்கின்னு போய் வச்சேன். இப்போ இதெல்லாத்தையும் மடிக்கணும். எது எது வேணுமோன்னு வச்சுட்டு அப்புறம் இங்கே இது எல்லாத்தையும் வேண்டாதெல்லாம் இங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சாரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்கள் டேடியும் கொஞ்சம் இல்லை ஹெல்ப்பே பண்ணல, ஒரு ஹெல்ப் பண்ணுறாருன்ற. நான் வந்து ப்ளவுஸ்லாம் வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இதெல்லாம் தான் கைஸ் என்கிட்ட இருக்கிற சாரீ கலெக்ஷன். இது வந்து ப்ளவுஸு, அப்புறம் இது வந்து இந்த பாதி ப்ளவுஸ் இதுக்கு மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சாரீ மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபேர்வெலுக்கு போட்டிருப்பேன். இந்த சாரீ ரெடி டு வேர் இதுதான் கைஸ் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஏதாவது சாரீ போடணுன்னா இது ஒரு சுற்றிட்டு ஈஸியாக போட்டுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இருக்குது, ரெட் சாரீ, அப்புறம் பிளாக் சாரீ, அப்புறம் இந்த ஒரு சாரீ, அப்புறம் இது வந்து ஒரு சல்வார். இதுவும் சூப்பராக இருக்கும் கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கைஸ் ஃபைனலி நான் வந்து என் கபோர்டை வெற்றிகரமாக அடுக்கி முடிச்சிட்டேன். என்னோட வார்ட்ரோப் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு அடுக்கி வச்சு ஒரு 3 hours இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். யூடியூப் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசிச்சேன், ஐயோ நம்ம வந்து எப்படி அடுக்கிருக்கோன்னு காட்டலேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சேன். இப்போ நான் காட்டுறேன், நான் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்படிலாம் வச்சிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, வாசல்ல எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து ஃபுல்லாக நான் வேண்டாத துணிலாம் நான் இங்கே வச்சுட்டேன். வந்து இதெல்லாம் காலையில் வந்து போட்டுக்கலான் இருக்கேன். ஆனால் இப்போ டயர்டாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மூட்டை இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன் லைக் 6th standardல பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போ அந்த லெஹங்கா வாங்குந்து அது சும்மா வச்சுருக்காங்க. அது ஒரு மெமரிஸ்க்காக அந்த லெஹங்கா வச்சுருக்காங்க, ஏதாவது வெட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட வார்ட்ரோப், நான் அடுக்கி வச்ச வார்ட்ரோப். ஓகேவா? நீங்கள் இப்படி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்துடலாம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நான் போட மாட்டேன். இது வந்து குளிர்காலம், அந்த மாதிரி வின்டர் சீசன், மழை வர டைமில் இங்கே ரொம்ப குளிரும் கைஸ். அதான் எங்கள் வீட்டுக்கிட்ட. அதனால் அப்போ எனக்கு ரொம்ப குளிரனால இது மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு ப்ளூ கலர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மொத்தமாக ஷால். இப்போலாம் ஷால் போடுறதில்ல, பட் இருந்தாலும் வந்து சரி எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸு கைஸ். லைக் நான் வந்து ஃபுல் லாங் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், எல்லாமே ஃப்ராக் டைப் தான். இது ஒரு பிளாக் கலர் ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி இது ஒரு பஃப் கை வச்ச ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் இங்கே மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது எனக்கு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நான் வந்து இது ஃபுல்லாக ஜீன் தான். இது வந்து ஒரு கோட் மாதிரி, இது ஃபுல்லாக ஜீன் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் போடுற துணி வந்து இங்கே வச்சுருக்கேன். என்னடா இது இவ்வளோன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன், பட் வந்து இடம் பத்தாதனால நான் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது மட்டும் வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே இன்ஸ்கர்ட், லைக் வந்து இந்த சாரீக்கெலாம் போட்டுக்கிறதுக்கான இன்ஸ்கர்ட் இதெல்லாம். அப்புறம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வீட்டில் போடுற ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிஷர்ட்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பேண்ட்டு ஏதோ வச்சுருக்கேன் கைஸ், லோட்டு லூஸ்க்கு. அப்புறம் இங்கே வந்து குர்த்தி அதெல்லாம் ஏதோ வீட்டில் போடுறது இதெல்லாம் போட்டு டிஸ்போஸ் பண்ணணும், அதனால் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் வந்து இந்த ஜீனுக்கு போடுற டாப் கைஸ். இது எல்லாமே ஓகேவா? இது ஃபுல்லாகவே நான் வந்து ஜீனுக்கு போடுற பேர் பண்ணுற டாப். இதெல்லாமே ஒரு மாடல் இருக்கும். அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து குர்த்தி அண்ட் சுடிதார். இதெல்லாம் வந்து சுடிதார் மாதிரி இருக்கும். இதெல்லாமே குர்த்தி. இதுதான் என்கிட்ட குர்த்தி வந்து இந்த சைடு 2 செட்டு தான் இருக்குது. இந்த சைடு தான் குர்த்தி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குர்த்திக்கான பேண்ட் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து நான் ஆங்கிள் லென்த் லெகின்லாம் தான் வச்சுருக்கேன். மீதி எல்லாம் லாங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் போட்டுட்டேன் கைஸ். ஏன்னா அது நான் ஹைட்டு கொஞ்சம் கம்மினால. கடவுளே இருங்க கைஸ், அங்க இருக்கு பாருங்க. இங்க வாங்க, என் கூட, என் கிட்ட வாங்க கூட. இருங்க நான் சொல்றேன். தோ இந்த Black கலர் டாப் தெரியுதாங்க? அங்கப்பா. ஆமா, அங்க தெரியுதா? தெரியுதாப்பா? அதான்ப்பா காக்ரோச். மேலையா? ஆமாப்பா, அதான்ப்பா. ஏய், அதுக்கு இந்த காக்ரோச்சே இல்ல, இது காக்ரோச் பா. அது எட்டுக்கால் பூச்சி. எட்டுக்கால் பூச்சியா? கதவை சாத்திட்டேன் கைஸ், எங்க அப்பா அடிக்கிறாரு உள்ள. கைஸ் இந்த வீடியோ வந்து நான் மறுநாள் தான் எடுக்கிறேன், சண்டே இன்னைக்கு. நான் வந்து நேற்று அந்த பூச்சி பார்த்தல, எனக்கு செம்ம பயம் வந்துருச்சு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அடிக்க சொல்கிறேன், அவர் பறக்க விட்டுட்டாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி ஃபுல்லாக அடிச்சாச்சு அந்த பூச்சி. அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ அடிக்கடி வரும். நான் அடிக்கடி வீடியோ போடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஓகே, பாய்.